ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், கிறிஸ்து, தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர், உலகத்தையே ஆளப்போற ராஜா. இந்த ராஜா உங்க வீட்டுக்கு வரப்போறார், உங்களோடு கூட நடமாட போறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு சாயங்காலம் நீங்கள் நல்ல நியூ ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆலயத்துக்கு போவீங்க இல்லையா? சில ஆலயங்களை நடுநிசையிலே ஆரம்பிச்சுவாங்க. நடுநிசை குளிர்காலம் இல்லையா? நடு குளிர்காலம்னு சாமானிய ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அதுபோல் நீங்கள் எல்லாரும் பாட்டு பாடி சாய்பர்ஸ் எல்லாம் பாடி சந்தோஷமாக ஆலயத்துக்கு போவாங்க. ஆண்டவங்களை ஆசையப்பாங்க. ஆலயத்துக்கு போயிட்டு வந்து இஷ்டமாக நடக்கூடாது, சரியா? கண்ட டிவியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏசுவாப்பதி மட்டும் பார்க்கணும். தெய்வன் தந்த சொல்ல முடியாத ஈவுக்காய் நன்றி கோரும். கேப்ரியேல் யோசிப்படுறது இன்னொரு காரியத்தை சொல்றார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்றால் தெய்வன் நம்மோடு இருக்கிறார். ஆம், தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தை வானங்களை உருவாவதற்கு முன்னாடியே இருக்கிறார். அவருக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது. தம்மை தொழுவதற்கும் துதிப்பதற்கும் தமக்கு சேவை செய்வதற்கும் பலத்த தூதரை நியமித்தார். சங்கீதம் 103 கடைசியை பார்க்கிறோம். தூதரை நியமித்து விட்டு அங்கே ஒரு பெரிய ஒரு கலாட்டா நடந்தது. தூதர்களின் பிரதான தூதனாகி லூசிபர் தேவனுக்குறமாய் பெருமைப்பட்டு கலவரம் பண்ணினார். அவனை கர்த்தர் நரகத்தில் தள்ளிவிட்டார். அவனையும் அந்த தூதனையும் தள்ளிவிட்டார். எத்தனையோ மில்லியன் இயர்ஸ் கழித்து தேவனுடைய கோபம் தனி இந்த சின்ன பூமிக்கு வந்து தம்முடைய சாயல் மனுஷனை உருவாக்கினார். நீங்கள் எல்லாருமே தேவனுடைய சாயல் தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய சாயல் தான். நீங்கள் வெள்ளையா இருந்தாலும் தேவனுடைய சாயல் தான். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் தேவனுடைய சாயல் தான். உலக பார்வைக்கு ஒருவேளை உங்களை அசிங்கமாக நினைத்தாலும் நீங்கள் தேவனுடைய சாயல். சந்தோஷமா இருக்கு. ஸோ தம்முடைய சாயலால் படைத்து அவன் கூடவே வாழ்ந்து வந்தார். என்ன சந்தோஷம் இல்லையா? ஏதும் தெளிவாக சொல்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தோட்டத்தில் நடமாடும். அவருடைய பிரசன்னம் அவரின் கூட இருந்தது. His countenance ensphered around each one. அவருடைய வெளிச்சம் ஒளி அவருடைய சூழ இருந்தது. சந்தோஷமாக இருந்தார். அது என்றைக்கு சாத்தானுக்கு, இருளின் அதிகாரிய சாத்தானுக்கு இடம் கொடுத்தாரோ அன்றைக்கு அந்த ஒளி போய்விட்டது. அன்றிருந்த மனுஷன் தேவனை அடைவதற்கு பாடுபட வேண்டும். மோசேயின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த கூடாதுதான் வைத்தார். பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். அதில் சரியானபடி போகவில்லை என்றால், ஒழுங்கானபடி போகவில்லை, அவன் செத்துடுவான். பயங்கரமான தேவனுடைய பிரசன்னம் மனுஷரை வந்து அடையும் போது, அவர் தீமை செய்யும் போது லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். ஆனால் இந்த பிரசனத்திற்காக மோசே, எலியா, ஏனோக்கு இவரெல்லாம் உருக்கமாய் மன்றாடினார்கள். ஏதோ ஒரு நிமிஷம் பவருக்காக மாத்திரல, மிரட்டலுக்காக மாத்திரல, அவரோடு கூட நடமாடணும், அவரோடு கூட பேசணும் அப்படின்னு சொல்லி யோகம் மேற்கொண்டு அனைவரும் அழுதார்கள். மிகுந்த உபவாசம் இருந்தார்கள். இந்த சமயத்தில் ஒரு சில சமயம் தேவன் தரிசனமானார். ஆனால் அது எல்லாருக்கும் அல்ல. மற்ற எல்லாருமே இந்த மாதிரி தேவ தரிசனம் பெற்றவருடைய வார்த்தையை கேட்கவில்லை. ஆனால் இயேசு பிறந்த போது அவர் நமக்குள்ளே நம்மை போலவே நடமாடினார். இட்ஸ் ஸோ அமேசிங் இல்லையா? இட்ஸ் ஸோ அமேசிங். அடிக்கடி நான் யோசித்து பார்ப்பேன், இயேசப்பா எல்லாத்தையும் உருவாக்கி நீரும் பிதாவும் பரிசுத்தாவும் ஒருவர் தானே, எப்படிப்பா நீங்கள் நம்ம பற்றி நடமாடுகிறீங்க என்று நான் நினைப்பேன். அப்படி ஒரு சமயத்தில் நான் ஒரு 6-7 மணிக்கு நடந்து போகும்போது திடீர்னு ரொம்ப கவலையோடு நடந்து போயிட்டு வந்தேன்.
திடீர்னு சொல்லி என் தோளில் ஒரு கை வைத்தார். திடீரென்று நான் நின்று விட்டேன் என்றார். பிரகாசமான ரூபத்தில் இயேசு வந்தார். என் கண்ணீரை தொடங்கி, கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன். ஆம், அவர் மனுஷர் மத்தியிலே சஞ்சரிக்க விரும்புகிறார். வெளிப்படுத்த 21:3. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சஞ்சரிக்க விரும்புகிறார். உங்களோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார். தேவன் நடமாட விரும்புகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலாவது கர்த்தர் உங்கள் வீட்டில் நடமாடும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார், உங்களை ரெடி பண்ணுகிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், கிறிஸ்து, தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர், உலகத்தையே ஆளப்போகிற ராஜா. இந்த ராஜா உங்கள் வீட்டில் வரப்போகிறார். உங்களோடு கூட நடமாட போகிறார். உங்களோடு நடமாடும் போது எந்த தீங்கும் நம்மை அணுகுவதில்லை, எந்த இருள் சக்தியும் நம்மை மேற்கொள்வதே இல்லை. ஆகவேதான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். முந்தையெல்லாம் நாம் தேவனை ரீச் பண்ண முடியாது, அது நேரில் காணவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மேபி ஒரு 30-100 கோடி பேர்ல ஒருத்தராக தான் முடியும். அதோட கிருபை இருந்தால், தாழ்மை இருந்தால் முடியும், மறுபடியும் முடியாது. தேவன் யாத்திரா 33:19 ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடுக்க முடியாது, ஆனாலும் என் தயை கிருபையை கூட்டி மோசே என் முதுமையாக பார்க்க முடிய அனுக்கிரம் செய்ய. ஸோ இந்த காணக்கூடாத தேவன் இயேசுவாக கன்னிமரி வயிற்றில் தோன்றின போது அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார். Now anybody can see Jesus, anybody can talk with Jesus, anybody has Jesus in the house. That's very very great thing. மிக சாதாரணமாக இயேசுவை பார்க்க முடியும். சிதம்பரம் என்ற ஒரு பட்டணத்தில் நான் முந்தி கூட்டணி வைத்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்திருந்தார். திடீரென்று கர்த்தர் ஆயிஷா என்று கூப்பிட்டார். ஆயிஷா கிறிஸ்தவர் அல்ல. அந்த ஆயிஷாவுடைய கால்களில் யானைக்கால் வியாதி என்று மிகவும் கஷ்டப்பட்டார். 6 விதமான நோய் வந்தது. அப்பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசனமாக இன்றைக்கு உன் வீட்டிற்கு அவர் வருவார் என்று சொன்னார். அதே போல 3ஆம் ஆயிஷா சுகமாகி சொன்னார். இன்றைக்கு, அதாவது நீ சொன்ன அந்த ராத்திரி 2 மணிக்கு உங்கள் இயேசுவான கதவை தட்டி என் புருஷனுக்கு கதவு தரங்க, எங்களோடு 2 மணி நேரம் பேசினார் என்று சொன்னார். அதே போல நான் சொல்லியிருக்கேன், பல இடங்களில் நான் இயேசுவை அனுப்பும்போது அவர் சொல்கிறார். நான் சொல்ல அவர் போன அவசியம் இல்லை, ஆனால் அவரும் நானும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால யோவான் 15:12 படி அவர் போகிறார். அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார். தகுதி வித்தியாசம் வந்து நமக்குள்ளேயே அவர் நடமாடுகிறார். That's so amazing. ஸோ இந்த இம்மானுவேல் நினைத்து நாம் அவரை துதிப்போம், தோற்றிப்போம். அன்பின் கர்த்தாவே, இம்மானுவேலனாக நீர் நம் மத்தியில் வந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செய்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த நாளில் இந்த சாயங்காலத்திலிருந்து மக்கள் உம்முடைய பிறப்பை நினைத்து உம்மை கொண்டாடுவார்கள். தகப்பனை, நீர் அவருடைய ஆயத்தம் பண்ணி அவர் வீடுகளிலும் பிள்ளையின் வாழ்க்கையிலும் பேரப்பிள்ளையின் வாழ்க்கையிலும் அப்பா அம்மா வாழ்க்கையிலும் நடமாடும் பேசப்பா. உண்மை கண்டு கிடைக்கட்டும். உண்மை கண்டு மகிழாத உலகத்தில் யாருமே இல்லை. உண்மை காணும் போதே நமக்கு கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர் வரும், ஒரு பெரிய மாறுதல் வரும். இருள் நீங்கி போகும், அலையாய் வர துன்பம் நின்று போகும். ஆம் ஏசப்பா, உம்முடைய பேர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிறாய். நன்றி. இம்மானுவேலே எங்கள் வீட்டுக்கு வாரும், எங்களோட தங்கும். இப்போது இன்றைக்கு ஒருவேளை உண்மை நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் ஏழைகள் எத்தனையோ பேருக்கார். ஏழைக்கு நம்ம உதவி செய்யணும்.
எப்படியாவது அன்னைக்கு வீடு கட்டணும்னு நம்ம நினைக்கிறோம்ப்பா. ஆனால் ஒரு வீடு 3 லட்சம் 4 லட்சம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. நீர் வழியை திறந்தால் எங்களுக்கு உதவி செய்து பலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Praise God.